மருந்துகள் இல்லாததினால்தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பதட்டத்திற்கு ஆளாக மாட்டார்கள். காரணம், இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற துரித நடவடிக்கைகளை, துரிதமான இந்த மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள். நானே இதுவரை 3 முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன். சேலத்திற்கு சென்று வந்தேன், புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறது. நாங்கள் அவரை கேட்பது, நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும். அதை செய்வீர்கள்.